அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் தையல் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கர்வ் வந்து எப்படி, அதாவது நம்ம நெக்குக்கு ப்ளவுஸோட நெக்குக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்டு வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப மெயினாக போட்டு பழகணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கர்வ் பண்ணியிருக்கோம். அது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு மூணுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லையுமே செவ்வக மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒரு கைட்லைனாக வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ரவுண்டு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ரவுண்ட் பார்த்துட்டோம். மூணு கர்வுமே எப்படி வைக்கிறது, எந்த மாதிரி தையல் போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இதே மாதிரி இங்கேயும் ஒரு ரவுண்டு. மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேண்டில் ரவுண்ட் போட்டு பழகுங்க. நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் தான், ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் பழகிறப்ப நமக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரவுண்ட் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நான் எப்படி ஃபிங்கர் வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். திருப்பிக்கோங்க. ஊசி விட்டு வெளியே எடுக்க வேணாம். அப்படியே லைட்டாக திருப்பி நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு நேராக வந்து தையல் போடணும். இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்து இந்த சைடும் இந்த ரவுண்டும் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அதையும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எப்படி கை கொண்டு போகிறேன், எங்களுக்குள்ள நிப்பாட்டுறேன், எந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணுறேன், ஊசியை உள்ளே விட்டுட்டு, அதாவது வந்துட்டு நம்ம பாபின் கேஸில் உள்ளே விட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து துணியை வந்து டேர்ன் பண்ணி திருப்பணும். இந்த மாதிரி ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து இந்த ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்படி விரல் வச்சுருக்கேங்கிறத பாருங்கள். அதுதான் மெயினாக, அதான் ட்ரிக்கும் கூட, டிப்ஸும் கூட. எங்கனுக்குள்ளே எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெயின். ரவுண்டுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம நிப்பாட்டி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ப்ளவுஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்டு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இதுலேயே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த தையல் வந்து இதை போட்டுகிட்டே போகணும். அதை எப்படி போடுறதுன்னு வந்து நான் காமிக்கிறேன். இந்த நண்டுக்காலோட எட்ஜில் வந்து நம்ம அந்த கைட்லைனாக வச்சு நம்ம வந்துட்டு தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். விரலை நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா தையல் வந்து லூஸ் விழுகும். அதனால் வந்து கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக வச்சு நம்மளுடைய ஃபிங்கர்ஸையும் வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக இந்த எட்ஜு வந்து இங்கே இருக்கணும். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க பிகினர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டு உங்களுக்கு நெக்கில் கிராஸ் பீஸ் வைக்கிறப்பயுமே ரொம்ப நீட்டாக அழகாக வரும். தேங்க்யூ.